ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு கட்லெட் பார்க்கலாம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. எல்லோரும் உருளைக்கிழங்கு வச்சு தான் செய்வாங்க. நான் அட்லீஸ்ட் கருணக்கிழங்கையும் வச்சு செஞ்சு பார்ப்போமே, ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சுங்க. பசங்களும் சாப்பிட்டாங்க. நான் வந்து கொஞ்சமாக தாங்க பண்ணேன். ஆனால் இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் தடவை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். முதல்ல உருளைக்கிழங்கையும் கருணக்கிழங்கையும் நல்லா அவிச்சு, அதுக்கப்புறம் அதை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். மேஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சோண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வத்தப்பொடி, உப்பு, பெருங்காயம் இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா விரவி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். ஏன்னா நான் இதை வந்து பெ பண்ணது வந்து இவனுங்க வர்றது முன்னாடியே, என் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடியே நான் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்னா, வந்ததுக்கப்புறம் காஃபியோடு சேர்ந்து இதை செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்துச்சு. கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து லைட்டாக அரைச்சிட்டு, அதோட கொஞ்சோண்டு தான் பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சு. அதனால தான் 2யும் சேர்த்து அரைச்சி போட்டு, அது மேலே நல்லா போட்டு அந்த உருண்டை பிடிச்சி லைட்டாக அது மேலே தட்டிட்டு, கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, இது மேலே 2 தட்டு தட்டிட்டு, எல்லோரும் முட்டையை போட்டு கொஞ்சம் இது பண்ணுவாங்க. நான் முட்டை போடலை. ஏன்னா முட்டை வீட்டில் இல்லை. அதனால் இதை போட்டு செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டுங்க. நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எங்கே சிதறி சிதறி போயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோன்னு கொஞ்சம் கவலைப்பட்டேன். ஆனால் அவ்வளோ அருமையாக வந்தது. என் பையனும் சூப்பராக இருக்குன்னு சொன்னான். நீங்களும் டேஸ்ட் பண்ணி